வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது டிசைனர் கிளாத். இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் பேக் ஓப்பனில் போட் நெக் ப்ளவுஸ், அதுலேயே பேட்ச் ஒர்க் வச்சு நான் பண்ணுறேன். அது ஈஸியான முறையில் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 7 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸோட அகலம் 12 இன்ச் அளவு இருக்குது. ஆம் ஹோல் 6.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். பின் பக்க உயரம் 15.5 இன்ச் அளவு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ஷோல்டர் கட்டு 2.25 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை 2ஆக மடிக்கலாம். கிளாத்தோட மடிப்பு பக்கமாக வைங்க. ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. போட் நெக்கோட அளவு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நம்ம எப்போதும் போட் நெக்குக்கு எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிருங்க. இப்போ அதுக்கும் கீழே 7 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம். 7 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு கீழே இருந்து 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். 4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுடலாம். கொஞ்சமாக ஒரு லைன் போட்டுருங்க, மேலே வரைக்கும் போட்டுட்டு அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம போட் நெக்குக்கு மேலே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் வளைவாக நம்ம 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக கொஞ்சம் கார்னராக அந்த லைன் இப்படி கீழே கொண்டு முடிகிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கும் கீழே நம்ம மேலே வரைஞ்சிருக்கிற வளைவுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன் போட்டுடலாம். இதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்திட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மேலேருந்து 1 இன்ச் அளவு கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். கீழே நம்ம டிசைனுக்காக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு உள்பக்கம் இந்த டிசைன் வரும். அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். மேலே நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளிப்பக்கம் உள்ள கேன்வாஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு ஷோல்டர் பகுதி வரும். நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து சென்டரில் கீழே வரைக்கும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பகுதியில் இந்த டிசைனுக்காக நம்ம வரைஞ்சோம் பாருங்க, அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நமக்கு அடையாளம் தெரியணும். அதனால் மேலேருந்து கீழே வர்ற பகுதிக்கு ஒரு ஆரோ மார்க் இதில் போட்டு விட்டுறலாம். இப்போ இதை கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கேன்வாஸோட எட்ஜில் 2 சைட்லேயுமே அதே மாதிரி தைச்சி விட்டுருங்க. ரெண்டு பீஸுக்குமே அதே மாதிரி தச்சு முடிச்சாச்சு. 2 ரோப் எடுத்துருக்கிறேன். எடுத்து அந்த கேன்வாஸ் அந்த கார்னராக வருது பாருங்கள், போட் நெக் பகுதியில் அந்த சைடில் அடிப்பக்கமாக வைங்க. கேன்வாஸ் வச்சுருக்கிற பகுதிக்கு அடிப்பக்கமாக வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ மெயின் கிளாத் எடுக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். அந்த ரோப் 2க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. அந்த ரோப்பில் ஜாயிண்ட் ஆகாத அளவுக்கு நேராக அந்த மாதிரி ரோப் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ரோப் இருந்த பகுதியில் ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு நெக்கு பகுதியில் கேன்வாஸுக்கு உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த சைடு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவு இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே திருப்பி கீழே அந்த லைன் வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிருங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சமாக கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். இந்த பகுதியில் நல்லா கை வச்சு இப்படி உள்பக்கமாக விட்டுருங்க. இதில் இந்த ரோப்பை பிடிச்சி நல்லா இழுத்துருங்க, வெளிப்பக்கமாக வந்துடும். நல்லா வெளிப்பக்கம் வந்ததுக்கப்புறம் இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். கீழே இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே மேலே வரைக்கும் ஒரு தையல் தைக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு போக நம்ம லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இப்போ இந்த ரோப் உள்பக்கம் இருக்கிறது நமக்கு அந்த
பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போயிடுச்சு. இப்போ இது ஒன் சைடாக மடித்த கிராஸ் பீஸ். இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக அந்த ரோப் பகுதியிலேருந்து பைப்பிங் பண்ணணும். கொஞ்சமாக அடிப்பக்கம் கிராஸ் பீஸை மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு அந்த சைட்லேருந்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். அப்படியே கீழே வரைக்கும் தைச்சி விட்டுறலாம். கீழே வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ அதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணணும். இது கோல்டு கலர் கிளாத் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அடிப்பக்கமாக திருப்பி விடும்போது பைப்பிங் இந்த அளவுக்கு வரும். தையல் பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் விழணும். அந்த மாதிரி பார்த்து கவனமாக தைங்க. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தையல் வந்து பைப்பிங் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பகுதியில் கொஞ்சம் கோணரில் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தைங்க. ஈஸியாக தான் தைக்கிறதுக்கு இருக்கும். அப்படியே மேலே வரைக்கும் தைச்சி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக பைப்பிங் அடிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பைப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே அந்த நெக்கு பகுதிக்கும் பைப்பிங் பண்ணணும். இதில் கொஞ்சம் அடிப்பக்கமாக இருக்கிற அந்த பைப்பிங் பண்ண கிராஸ் பீஸ் தெரியுது பாருங்கள், அதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஒன் சைடாக மடித்த கிராஸ் பீஸ் எடுத்து மேலேருந்து தைச்சிட்டு இந்த சைடில் மடித்து தைக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்குறேன். கொஞ்சமாக மடிச்சுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. இதே மாதிரி அந்த கிராஸ் பீஸ் வெளிப்பக்கம் தெரிஞ்சதை ரெண்டு பக்கமும் கட் பண்ணி ரெண்டு பக்கத்துக்கும் பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பீஸில் கேன்வாஸுக்கு ரெண்டு சைட்லேயும் அதை சுற்றி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இதுக்கு தகுந்த ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன். அடிப்பக்கமாக லைனிங் கிளாத் வைக்கலாம். கீழே இருந்தே தைக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே இந்த சைட்லேருந்து சைடில் அப்படி கொஞ்சம் முடிச்சிருக்கிறேன். 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்து நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. அதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பைப்பிங் பண்ணணும். இது ப்ளவுஸ் கிளாத்து ஒன் சைடாக மடித்து தைச்ச ப்ளவுஸ் கிளாத் இருக்குது. கிராஸ் பீஸ் இப்போ இதை அடிப்பக்கமாக வச்சு பைப்பிங் பண்ணலாம். கீழே இருந்தே பைப்பிங் பண்ணுறேன். கீழே இருந்தே அந்த கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இது அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இப்போ மேலே அந்த கோல்டு கலர் கிளாத்தில் நமக்கு அந்த கேன்வாஸ் இருக்கிற பகுதி வந்து வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறது அந்த தையல் லைன் தெரியுது. அந்த லைனில் தான் நம்ம வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கணும். அதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பீஸுமே அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பகுதியில் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். வச்சுட்டு அந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. முதுகு பாகத்தில் கரெக்டாக அது வந்து முடிகிற மாதிரி அப்படி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. சரியாக வந்துடும். சைடில் கொஞ்சம் உள்பக்கம் போனாலும் பரவாயில்ல. அந்த முதுகு பாகம் அந்த ஓப்பன் பகுதியில் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு கீழே வரைக்கும் ஒரு தையல் தைச்சிட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் 1 ஃபுட் அளவுக்கு தைச்சி விட்டுருங்க. நல்லா ஜாயிண்ட் ஆயிரும். ரெண்டு பக்கத்துக்குமே அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு நேர் பீஸ் எடுத்துருக்குறேன். நேர் பீஸ் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சமாக மடிச்சுட்டு அதை அப்படியே ரெண்டாக மடிங்க. ரெண்டாக மடித்து இந்த சைட்லேருந்து அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். அந்த பைப்பிங்கில் தையல் படாமல் அதுக்கு உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கு இன்னொரு சைடில் உள்ள பீஸில் அதில் ஹூக் வைக்கணும். இதில் ஹூக் மாட்டுறதுக்காக நம்ம த்ரெட்லேயே நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஓப்பன் வர மாதிரி பேக் ஓப்பன் வச்சு நம்ம இதில் மாடல் ப்ளவுஸ் தைச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து போட் நெக்லேயே பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன், அதுவும் பேக் ஓப்பனில் நம்ம தைச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாடல். இதில் வந்து 4 ஹூக் வர்ற மாதிரி தைச்சிருக்கிறேன். மேலே அந்த ரோப்பில் எப்போதும் தைக்கிற மாதிரி தான் அந்த ஹேங்கிங்க்கு நம்ம கிளாத்லேயே தைச்சி உள்பக்கம் அந்த மணி எல்லாமே 3 மணி அந்த உள்பக்கம் அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீட்டி விட்டுட்டே நம்ம அதை கிளாத்தை நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்புறம் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு உள்பக்கம் இருக்கும் பாருங்கள், அதில் அந்த மணியை வந்து நீங்கள் கட்டி விட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இந்த போட் நெக் மாடலில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ இதில் வந்து நம்ம பேக் ஓப்பன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஓப்பனுக்காக நம்ம விட வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம விட வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரோப் வைக்கிறோம். ரோப் கட்டும்போது எப்படியும் உங்களுக்கு 1/2 இன்ச் அளவுலாம் அதில் எப்படியும் நம்ம முடிச்சு போடும்போது அதில் வரும். அப்புறம் நம்ம பேக் ஓப்பன் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து 4 இன்ச் அளவுக்குலாம் அந்த டிசைன் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த ஹூக் மாட்டும்போது நமக்கு வந்து வித்தியாசம் தெரியாது, அது சரியாக வரும். அந்த மாதிரி தைக்கும்போது நம்ம அளவுகள் எல்லாமே எப்போதும் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து முடியும். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.